பிரைஸ் த லார்ட். நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். இது உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16 வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தினரை அவர் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நாம் அவருடைய கைகளில் இருப்பதினால் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அவருடைய கரம் பலத்த கரம், பாதுகாப்பான கரம். அந்த கரத்திற்குள் நாம் சுகமாய் தங்கி இருப்போமாக. ஏசாயா 49:15 வசனம் கூறுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் கூறுகிறார். இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பதற்கு தாயை விட யார் அதிகமாக நேசிக்க முடியும்? ஒருவன் ஊருக்கெல்லாம் கெட்டவனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொலைக்காரனாக இருந்தாலும், ஊரெல்லாம் வெறுத்தாலும், உறவுகளெல்லாம் வெறுத்தாலும், அவனை பெற்ற தாய் மாத்திரம் அவனை வெறுக்க மாட்டாள். காரணம், அவள் 10 மாதம் அந்த பிள்ளையை சுமந்து பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும் உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதனால்தான் ஏசாயா 44:21 வசனத்தில், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் நம்மை யார் மறந்தாலும் யார் வெறுத்தாலும் ஆண்டவர் மாத்திரம் மறக்க மாட்டார். ஏசாயா 54:10 வசனம் கூறுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் மலை போல நம்பினவர்கள் உங்களை மறந்து இருக்கலாம். ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தன் இரத்தம் முழுவதும் சிந்தி கொடூரமான காயங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து நமக்காகவே உயிரோடு எழுந்தபடியால் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் அவருடைய கைக்குள் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கியிருக்க வேண்டும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16 வசனம். கர்த்தருடைய கைகளில் நாம் இருப்பது எத்தனை பாதுகாப்பானது என்பதை யோசித்து பாருங்கள். அவருடைய கரத்திலிருந்து நம்மை யார் பிடுங்க முடியும்? அதனால்தான் கூறுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்றார். ஆண்டவரை தாண்டித்தான் பிசாசு நம்மை தொட முடியும். ஏன் தெரியுமா? நாம் அவருடைய கரத்துக்குள் இருப்பதினால். நம்மை பிசாசு தொட வேண்டுமானால் அவருடைய கரத்தை பறித்து தான் தொட முடியும். ஆனால் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை கண்டாலே ஓடிவிடுவான். ஆகவே கலங்காதீர்கள், அவருடைய கரத்தில் பத்திரமாய் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கியிருக்கும் போது தேவன் நமக்காக குறித்திருக்கிற ஒரு நாள் உண்டு. பிரியமானவர்களே, அந்த நாளில் தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எத்தனை நாள் ஆண்டவருக்கு நான் அடங்கியிருப்பது, எப்போது என்னை உயர்த்துவீர் என்று கேட்கலாம். ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் 10 மாதம் அடங்கி இருந்தால் தான் வெளியே உயிருடன் வர முடியும். ஒரு தேவப்பிள்ளை கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கும் போது தான் நினையாத நேரத்தில் நினைக்க முடியாத உயரத்துக்கு தேவன் உயர்த்துவார். ஏசாயா 62:3 வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்ற வேத வாக்கின்படி நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தால் நம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக ராஜ முடியுமாக நம்மை உயர்த்துவார். உங்களை நிந்தித்தவர்கள், எள்ளி நகையாடினவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.